நானும் என் தங்கச்சியும் வெளியே போயிருந்தோம். அப்போ வந்து என் தங்கச்சிக்கு வந்து கேக் கிரேவிங்ஸ் இருந்துச்சு. எனக்கு கேக் வாங்கி தரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டேன். என்னென்னா அவள் வந்து தலைக்கு எண்ணெய் வச்சு பாவமாக இருக்காள். ஸோ மூஞ்சி காட்ட மாட்டாளாமா. அவளுக்கு வந்து கேக்கும் நாங்கள் ஒரு மஷ்ரூம் பஃப்ஸும் வந்து வாங்கிட்டு அவள் சாப்பிடும்போது சொல்லிகிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தா. எவ்வளோ நாள் ஆச்சு சாப்பிட்டு. என்னென்னா நாங்கள் வந்து முருகருக்கு வந்து 48 நாள் அவள் விரதம் இருந்தால், நான் வந்து 10 நாள் இருந்தேன் இந்த தைப்பூசத்தப்போ அந்த டைமில். ஸோ அதனால் நாங்கள் கேக்கு நான்வெஜ் எதுவுமே ஒரு நான்வெஜ் கூட அவள் வந்து இந்த மயோனீஸ் கூட சாப்பிடாம இருந்தா. அவ்வளோ கட்டுப்பாடாக இருந்தா. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளோ கட்டுப்பாடாக இருக்கான்ட்டு. அண்ட் சாப்பிட்டுட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். கரெக்டாக வந்து மீஷோலேருந்து ஆர்டர் போட்ட பாட்டில்ஸ் எல்லாமே வந்துருச்சு. நான் இது ரொம்ப நாளாக போட்டு வாங்கணும்னு இருந்தேன். கரெக்டாக வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அதில் வந்து ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. நானும் எடுத்து ஒட்டி அதெல்லாமே வந்து விளையாண்டுருந்தேன். எனக்கு வந்து ஹலோ கிட்டி அதெல்லாமே ஒட்டி விளையாண்டுருந்தேன். அண்ட் மெயினாக வந்துட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு தான் குடித்தேன். ஆனால் வந்து அந்த ஸ்மெல் இருந்துச்சு. அதுக்காக 2 நாள் ஊற போட்டிருக்கேன். அந்த ஸ்மெல் போக என்ன பண்ணுறதுன்னு கமெண்ட் பண்ணி